இப்போ நம்ம போகிறது வந்து சூரிய வெளிச்சம் படாத தண்ணியை தான் மலை மேலே இருக்கிற பல ஆண்டுகளாக இருக்கிற தண்ணியை தான் குடிக்க போகிறாங்க. சொன்னேன் இல்லைங்களா, இங்கேருந்து வேலூர்கோட்டைக்கு போகுதுன்னு. அது இதான் சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மையாக போய் தெரியல. எங்களுக்கு தெரியும் சொன்னது. ஒருவேளை சிறுத்தை உள்ளே இருக்குமோ? ஏறி வந்திருக்கோம். சரி. வேணாம் இங்கே அப்படியே எட்டி பார்க்குறேன். இல்லைல்ல இங்கே வரைக்கும் அவ்வளோ இங்கே பக்கத்து மேலே நடக்கலாம். நீ இன்னும் பண்ணலாம். ஒரு 5-6 தலைமுறையாக வத்தாத ஒரு கிணறு மலை மேலே இருக்குங்க. ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்க்கல, தெரியாது. இங்கிருந்து வேலூர் கோட்டைக்கு வழி இருக்குதுன்றாங்க. வேலூர் கோட்டைக்கு பார்த்து இதில் என்ன கொடுமைனா, இதில் செங்குத்தா ஏனது இல்லாமல் அதில் போயிட்டு சங்கிலியை பிடிச்சி தான் மேலே ஏறணுமா. அந்த பில்லு மாலை மட்டும் வச்சு சரி சரி வீடியோ எடுக்கட்டாலும் பரவாயில்ல, பார்த்து இல்லை போகாதுங்க. பார்த்து என்ன இருக்கு போது பாருங்க. பார்த்து சரி. பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி காலில் பெருமாள் சொல்றாரு. இப்படி மேலே கோவில் எல்லாம் இருக்குது. கோவில் இருந்திருக்கு. அதெல்லாம் இந்தியாவில் குப்பையில் ஆகிப்போம். என்ன கோவிலுங்க அது பலான கோவில்னு தெரியாது. எச்சத்து போகக்கூடாது, யூரின் போகக்கூடாது, கவுச்சி மெயினாக கவுச்சி சாப்பிடக்கூடாது. அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வரலாம். நீங்கள் இது நான் சொன்னது ஏதாவது பண்ணீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த தேனி தான் வந்து ஆபத்து உங்களுக்கு. அது அன்பு தானே எல்லாம் செய்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா அங்கே இருக்கிற துருவம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துக்கு துருவங்கிற பேர் வர காரணமே, அதோ நீங்கள் பின்னாடி எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, அந்த மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு பேர் வர காரணம் துருவமலை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அடர்ந்த ஒரு வனப்பகுதின்னே சொல்லலாம். இங்கே தான் கிராமங்கள், அந்த மக்கள் வந்து இதுக்கு கீழே தான் அடிவாரத்தில் வந்து வசிக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த அந்த சிறுத்தை தாக்குதல், அனைத்து விதமான காட்டு விலங்குகளும் இருக்குது, யானைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிறுத்தை தாக்குதல் கூட இங்கே தான் பக்கத்தில் வந்து நடந்ததான். நம்ம நிற்கிறதுலேருந்து ஒரு 100 மீட்ரு அனைத்து விதமான விலங்குகளும் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் வந்து ப்ராப்பரான படிக்கட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. இது மேலே வந்து சாமி சிலைகள் பொறிக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் இருக்கிறதா இந்த ஊரை சேர்ந்த இளைஞர் நமக்கு தகவல் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து வெளியில் இருக்கிறதுனால நம்ம எப்படியும் அங்கே தேடி வந்தப்போ இந்த ஊரை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் அன்புங்கிற நண்பர் நமக்கு வந்து இப்போ வழிகாட்டி கூட்டி போகிறாருன்னே சொல்லலாம். இது ஃபுல் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஃபுல் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்லாம் இதை வந்து அப்போ வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. வீடு கட்டிங்கன்னு அப்படியே இருந்தது. அப்படியே காலகாலமாக வாங்கி இல்லை ரெகுலராக வண்டி ஓட்டுவீங்களா? இதில் தான் வந்துட்டு போயிட்டீங்க. என்ன இருக்குது மேலே? மேலே ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்போ வந்து வெள்ளைக்காரங்க இங்கே இருந்துருக்காங்க. அப்போ எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி. இறங்கி இங்கே நிப்பாட்டி இதுவே பாதி மழை வந்த மாதிரி இருக்கு. இல்லை இதை சொல்கிறேன், இந்த சைடு சொல்கிறேன். பாருங்க, நம்ம போக வேண்டிய மலை அதுதான் துருவம் மலை. ஓட்டை இருக்கீங்க பார்த்தியா, ஃபுல்லாக தேனி தான் இருக்கும். இது எதில் சொல்கிறீங்க? அந்த ஓ அங்கே தெரியுது. ஃபுல்லாக தேனி தான் இருக்கும். சரி, இப்போ இதில் போகணுன்னா என்னமோ ரூல்ஸ் எல்லாம் சொன்னீங்களா? என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எச்சத்து போகக்கூடாது, யூரின் போகக்கூடாது, கவுச்சி மெயினாக கவுச்சி சாப்பிடக்கூடாது. அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வரலாம். நீங்கள் இது நான் சொன்னது ஏதாவது பண்ணீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த தேனி தான் வந்து ஆபத்து உங்களுக்கு. அது தேனி கொட்டி நிறைய பேர் போயிட்டு அங்கேருந்து கீழே அந்த சைடு பள்ளத்தில் விழுந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி நிறைய டைம் இந்த மாதிரி நடந்துருக்குது. நாங்கள் வரும்போது சொல்லி அனுப்பிச்சிடுவோம் சாட்டில் இந்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து நான் தான் இது அப்படின்னு சரக்கு அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா நடந்துருக்கு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை நல்லதுக்குன்னா ஓகே தான். இருந்தாலும் போ. சரி, என்னது சிறுத்தையா? சிறுத்தை கடிச்சு அந்த பொண்ணு இருந்தது. எப்போ? இப்போ ரீசனாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இங்கே சிறுத்தை இருக்கா? இருக்குது, இப்போயும் இருக்குது, காட்டில் இருக்குது, சிறுத்தை இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது, யானை இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் இதுலையா? என்ன உண்மையாதான். சிறுத்தை கடிச்சு ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சுச்சு, இறந்துட்டாங்க. நம்ம போகலாம் இல்லை? இதில் நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் அந்த மாதிரியான பிளேஸ்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உள்ளூர் மக்கள் போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மள மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது வந்து போகிற ஒரு பாதை தான் இது. அதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து பயணிக்க போகிறோம். போக போகிறோம், என்ன நடக்குதுங்கிறத மேலே போய் பார்ப்போம். போகலாம் பிரதர்? ஓகே போகலாம். இதில் எது வரைக்கும் செருப்பு போட்டு போகக்கூடாது? இதுலலாம் போகலாம், அதெல்லாம் போகலாம். மேலே போயிட்டு தான், மேலே போயிட்டு அங்கே அந்த இதுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த படிக்கிட்டே ஏறும்போது போயிட்டுக்கலாம். எல்லாருமே இப்போலாம் வந்து சிறுத்தைலாம் வந்துட்டு இங்கே வரதே இல்லை. சிறுத்தை வந்ததுனால இந்த சைட்லாம் வரதே இல்லை. ஆடு மேய்க்கிறதுக்கா? யாருமே இதெல்லாம் பிடிச்சிட்டாங்களா இல்லையா? இன்னும் பிடிக்கவே இல்லை. அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம். அது இப்போ திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு போகிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லை. சிறுத்தை பதங்கி இருந்து தாங்குமா? ஆமாம். வெயிலில் டயர்டாகி படுக்காது அது. கடைசியாக எப்போ பார்த்தீங்க சிறுத்தைய? கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போது ரீசனாக ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்துன்னு தான் இருக்காங்களாம். ஓ, ஊருக்குள்ளே ஒன்றும் வரல. ஊருக்குள்ளே வரல. ஆமாம், அந்த லாஸ்ட்டாக அந்த பொண்ணு கடிச்சதாலும் சரி. எப்படி அந்த பொண்ணு ஊருக்குள்ளேயே இல்லை மேலே வீட்டாண்டே கடிச்சிச்சு. வீட்டுக்குள்ளே வந்து தாக்குமே அது மாதிரிங்களா பிரதர்? காலையிலே பாத்ரூம் போகும்போது ஓ, நம்ம வீட்டை விட்டால் பின்னாடியே காடு. இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானம் தெரியுது பாருங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குது கட்டுமானம். மேலே ஆடு மேய்க்கு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னும் வீட்டுலாம் தெரியும். இன்னும் சவுண்டு கேட்டாலே வச்சு பார்க்க அணில் தான் போகுது. எப்படி இருக்கு பிரதர் உங்களுக்கு இங்கே? ஓகே, துருவம் அதில் என்ன இருக்கு? அது நமக்கு அவ்வளோவும் தெரியாது. இதேமாரி மழை இருக்கும், அவ்வளோதான் இருக்கு. செங்கலோட சைஸை பாருங்க. இதுக்கு மேலே பெரிய செங்கல்லாம் இதுக்கு மேலே எப்படிங்க ஏற்றிட்டு வந்திருப்பாங்க? எல்லாமே கொகையாக இருக்குது பாரு. நண்பர் வந்து இங்கே இருக்கிற வசிக்கிறவங்க சொன்னாங்க, நீங்களாம் வந்து கொரோனா இப்படிலாம் வீட்டை விட்டே வெளில வந்திருக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு இங்கே கொரோனான்னு ஒன்று இருந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் தினந்தோறும் வந்து கறிமீன் சமைச்சிக்கிட்டு ஒரு கோழி அடித்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கேன்னாரு. உண்மையாகவே அப்படி தான் இருந்திருப்பாங்க. என்ன எல்லா இடத்துல அப்பா எழுதாது. ம், பார்த்து ஓகே ஓகே. செங்குத்தாக இருக்குது. ரொம்ப செங்குத்தாயிருது. எவ்வளோ மேலே இருக்குங்கிறத இப்படி சுற்றி காட்டுறேன். இன்னமும் நம்ம முழுசாக ஏறல. இப்போதான் ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங். யார் யாரோ குரல் கேட்குது? ஆடு மேய்க்கிறாங்க. கூப்பிடுங்க அண்ணா. உள்ளுக்க நான் கூட பார்த்து போகிறேன், கேமராமேன் பார்த்து. சரி, செங்குத்தா இருக்கு ரொம்ப. ஐயா வணக்கம். பார்த்து இப்படி வந்துரு. சரி, ஏன் உங்களுக்கு என்ன எவ்வளோ அழகா இருக்கீங்க? என்ன இப்படி கேட்குறீங்க? எவ்வளோ சிரிப்பு எவ்வளோ அழகா இருக்கு. ஐயா உட்காருங்க. நான் எப்படிக்கிறேன் ஐயா என்னை போட்டாவில் கொண்டு காட்டுறீங்க. ஐயா இதில் என்னங்க இருக்கு? உட்காருங்க.
உட்காருங்கய்யா. சும்மா உட்காருங்க. நல்ல அருவா ஷார்ப்பாக இருக்கு. எதுவும் தாக்க முடியாது உங்களை. எது தாக்க முடியாது. செத்த வந்தால் கூட கசக்குன்னு விட்டு. பார்த்துருக்கீங்களா சிறுத்தைய? பார்த்துக்கிறோம். எப்போ? அதே எப்போ பார்த்துனாங்கிறோம். கடைசியாக எப்போ பார்த்தீங்க? தேம்பர் நினைக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி ஆடு மேய்ப்பாங்க ஜி. அது நம்மளே கிராஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது இப்போ ஆடு மேய்ச்சா ஆடு ஐயா வந்து பிடிக்காதுங்களா ஐயா? அந்த ஆட்டெல்லாம் வந்து பிடிச்சிருது. அதுக்கு தான் கூடவே காவல் இருக்கு. அதுக்கு தான் அந்த அருவா. அதுக்கு தான் கூடவே ஆதட்டிக்கு நின்று மேய்ச்சினுக்கிட்ட. அப்படி இருந்தும் தூக்கின்னு போயிடுது. அப்படி இருந்தும் தூக்கிட்டு போயிட மாட்டா? வாங்கி பிடிச்சேன்னா தூக்கி தோல் மேலே போட்டுன்னு போடும். எத்தனை ஆடு போயிருக்கு அந்த மாதிரி? ஜி நிறைய எங்க ஏரியாவில் வந்து வீட்டுக்கு ஒரு ஆடு 2 ஆடு போயிட்டு இருக்கு. போயிட்டு தான் இருக்குது. ஆடு மேய்க்கிறதே விட்டுட்டோம். எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தி தெரியும். நாங்களாம் ஆடு மேய்ச்சி தான் பொழிச்சோம். ஆனா இன்னைக்கு ஆடே இல்லாம ஆயிடுச்சு. என்ன சிறுத்தைனால? அதனால ஆயிடுச்சு. ஓட்டுறப்ப 4 ஓட்டினா திரும்ப வரும்போது 2 கூட வராது. 2 தான் வரும். 2 இல்லாம போயிடும். அதனால இருக்கிறதாவது வித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வித்துட்டு எல்லாம் கை தொழில். எங்க ஏரியாவில் பார்த்தோன்னா முக்கால்வாசி டிரைவரு அப்படிலாம் மேய்ச்சிரி வேலை. இது 2 தான். படிச்சு அந்த அளவுக்கு வேலைக்கு போனவங்க யாரும் இல்லை. நாங்கள் தான் ஒரு 2 வீட்டுக்காரர் ஒரு 4 வயசு நிற்கிறோம். நீங்க தான் நல்லா வீரமா வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன ஒரு வீசிடுவீங்க சிறுத்தை வந்தா? ஐயா இது மேல இருக்கிற இந்த கட்டுமானம் என்னங்க ஐயா? அது கட்டுமானம்னா எனக்கு பொண்ணு புரியலையே. இது மேல இருக்கிற இந்த கட்டட அமைப்பு இருக்குல்ல, என்ன இருக்குது அங்க? என்ன எப்ப யாரு என்ன வாழ்ந்தாங்க அந்த காலத்துல? அது எனக்கே தெரியாது. தெரியாது. அது எனக்கே தெரியாது. அது எத்தனை தலைமுறை ஆச்சோ. மேல என்னதான் இருக்கு? கட்டடம் தான். அந்த மாதிரி கட்டடம் போட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் இஞ்சி எல்லாம் அது இந்த சேஞ்சி போய் பாரு. இந்த மாதிரி தான் சேஞ்சி போய். மேலே கோவில் எல்லாம் இருக்குது. கோவில் இருந்திருக்கு. அதெல்லாம் இஞ்சி எல்லாம் குப்பையில் ஆகி போய். என்ன கோவிலுங்கய்யா? அது பலான கோவில்னு தெரியாது. கோயிலெல்லாம் இடிஞ்சிட்டு இதையா எதுவும் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பாறையிலலாம் சிலை இருக்கு. பாறையிலலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா உங்க பேரு? என் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணியா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் ஆடு ஓட்டணும். சாப்பிட போய் என்ன எத்தனை ஆடுங்கய்யா வச்சிருக்கீங்க? இப்போ வந்து 10 தான் வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 100 ஆடு குறையில்லாம இருக்கும். ஒரு வீட்டுக்கு 100 ஆடு வச்சுருப்போம். எல்லாம் இந்த இதனால போய் ஒரு சிறுத்தை தான் இருக்குங்களா இல்ல நிறைய? இல்ல அது நிறைய குட்டி போட்டிருக்கு. நிறைய இப்போ ஆடு எப்படி குட்டி போட்டு அது பெருசாகுதோ அந்த மாதிரி பெருசாகிட்டே தான் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காடும் இப்பதான் ரீசனா வளர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்க எங்க கேறோம் என்ன ஏதுன்னு தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மொத்தம் பெருசாக மொத்தம் அங்க கேற வீடு நிலம் எல்லாம் தெரியும். இங்க இருந்து பார்த்தா மொத்தமே தெரியும். ஆனா இப்போ எதுவுமே தெரியல. இப்போதான் இப்போ 10 வருஷமா எல்லாம் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகி போச்சு. எதுவும் வெட்டக்கூடாது. அப்படி ஃபாரஸ்ட் வந்தா சிறுத்தையும் பிடிக்க மாட்டாங்களா? அது வீடுக்குள்ள இறங்குறது அப்படிங்கிறது என்னன்ற எங்க ஃபாரஸ்ட்ல தானே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நீ ஏன் ஃபாரஸ்ட் உள்ள போற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது ஒன்று எங்கள் பெரியாப்பன் பேத்தி ஒன்று கட்டிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே? ஆமாம்மா சொல்லியிருந்தாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. 3 மாதம் ஆச்சு. அது என்னன்னா சிறுத்தைக்கு நம்ம ஆடு வளர்க்குறோன்னு தெரியாது. அது அதோடைய இறைய தேடும், அவ்வளோதான். அது பசிக்கு அது இறைய தேடும். அது நம்ம ஆடு வளர்க்குறாங்க, மனுஷங்க ஆடு வளர்க்குறாங்க, இது வீட்டாடு அவங்க கஷ்டத்துக்கு வளர்க்குறாங்கலாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு போய் தெரியும். அது உணவு. அதை மனுஷங்க தான் கட்டுப்படுத்தி அதை வேற ஒரு இதுல நம்ம இருக்கையா இங்க வந்து ஜனம் வாழ்றாங்க. இது காலகாலமா இருந்தா நாங்களும் கேட்க போறது. இப்ப ரீசனா கொண்டு வந்து விட்டது தான் ஃபாரஸ்ட். அவங்க கொண்டு போயிட்டு எங்கேயோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த சைனகுண்டாலாம் வந்து ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். அந்த மாதிரி இடத்துல விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து நாங்க இப்போ இருக்கணும்னு விட்டாங்களா இல்லை இருக்கக்கூடாதுன்றதுக்காக விட்டாங்களான்னு தெரியல. அது பெருசாயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன காடு வளர்ச்சி ஆகணும். காட்டில் இது மரம் மட்டும் வெட்டக்கூடாதுன்றது அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டுங்க. வாங்க தஞ்சாவூர் வந்தீங்கன்னா சொல்லுங்க. எங்கன்னு வர போறேன் நான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம நினைச்சா போக வேண்டியதா. அவங்க மேலே போகுமா? சரி வரங்கய்யா. நான் நன்றி. நான் கூட அதெல்லாம் அங்கேயே ஆடி நிற்பேன். மேலு கூட வந்தால் வரும் போய் பார்த்தணும். சரிங்க. அந்த பாலில் பெத்திரமே ஏற்றுன்னு போடா. செருப்பு ஜாரம் அந்த பாலில் காலை ஊனி வை. காலை அண்டிக்கு கீழே விட்டாக்கா வேற என்ன பண்றது? அங்க போய் அப்புறம் எதனா ஒண்ணா நம்ம பெத்திரமே ஏறுப்பா. லைட்டாக வலிக்குதுன்னா போக வேண்டியதான். தேய்ச்சிக்கிட்டே
குண்டான பார்த்துட்டு போகிறோம் அப்படியே. தேனில் எடுக்க மாட்டீங்களா? தேன் கூடு கட்டியிருக்குமா? ஏன் எடுக்கிறீங்க? நாங்கள் எப்படி நீங்களே வந்து பாருங்கள் எப்படி எடுக்க முடியும். பார்த்துக்கோங்க, ஜாரி இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், வைக்கிற காலை வைக்கிறதா இல்லை, நேராக போயிட்டு கீழே தான் நிற்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. வலிக்கிட்டு போனால் அவ்வளோ நான் சொன்னல வீடெல்லாம் இங்கே இருக்கு. கீழே இருக்கு. கீழே இருக்குங்களா? அங்கே இருக்கா? இங்க இருக்கு. அந்த மலைக்கு அந்த சைடு ஒரு 10 வீடு இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரே ஒரு வீடு இருக்கு பாருங்க. அதுவும் நிலம். இந்த மாதிரி நிறையா இருக்கு. நேரமாக இருக்கு. செங்கல் தாங்க கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கிடக்கு. செங்கல் வந்து கருங்கலுக்கு சமமாக இருக்கு பார்த்தீங்களா? பார்த்து ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா மதில் சுவர் முடிஞ்சிருச்சு. அந்த மதில் சுவருக்குள்ளே வந்துட்டோம். மேலே வந்து கோட்டை இருந்ததுன்னு நினச்சோம், கோவிலும் இருந்திருக்கோம். வித்தியாசமான அமைப்பாகவும் ரொம்ப நேரலாகவும் இருக்குது. இவ்வளோ சூப்பர் ஜில்லுன்னு இருக்கு. இவ்வளோ வெயிலுக்கும் அங்கே உள்ள ஜில்லுன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வண்டி போன ரோடு. போன ரோடு இதெல்லாம் இந்த காலத்துல சொல்றாங்க, நாங்க பார்க்கல. இது வண்டி போனதில்லை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை தண்ணி இருக்கு இல்லையா, இந்த மழை தண்ணி வந்து வடிஞ்சு வந்து இன்னும் ஒரே நெட்டுக்கா போகிறதுக்காக போட்டது. நாங்கள் டெய்லி ஆடு ஓடி நாங்கள் விட்டுட்டு படுத்துருக்கோம். இங்கே ஒரு கல் ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஜர்கா மரம் இருக்குது. ஜர்கா மரம்னா ஒரு கல் ஒன்று வச்சுட்டு அந்த கல் மேலே உட்காந்து தள்ளி விட்டாங்கன்னா அப்படியே சறுக்கி இதே வர போடுற கல். அந்த விளையாடுவோம். உள்ளே வந்ததுங்க அவ்வளோ ஒரு குளிமை. எங்கே பாரு என்ன இது குழவி எவ்வளோ பெரிய கூடு கட்டி. அப்போ எத்தனை பெரிய குழவியாக இருக்குது. இப்படி முன்னாடி வந்து கட்டாது எவ்வளோ பெருசு இருக்கு பாரு வாயில். இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்கு சேத்தை குலைச்சி. அந்த காலத்துல இப்போ சீட் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டு எல்லாம் இருக்கு. அதுதான் அந்த காலத்தில் விளையாண்ட விளையாட்டுகளோட இது பாறைகளில் ஓவியங்கள் எதுவும் இங்கேயே ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இல்லை, இங்கே ஏதோ ஒரு ஓவியம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 2 கால் ஏதோ ஒரு உருவம் இருந்திருக்குங்க. அந்த உருவம் குறைஞ்ச நல்லாவே இதாகிடுச்சு. வந்து 2 மதில் சுவர் இருந்திருக்கு. வெளியில் ஒரு மதில் சுவர், இங்கே ஒரு மதில் சுவர் இருக்குது பாருங்க. இந்த பாறையோட வந்து முட்டியிருக்காங்க ஒரு மதில் சுவரை. அது இப்போ தண்ணி வந்தது கொஞ்சம் மழை தண்ணி பட்டு ஃபுல்லாக தான் இருந்துருக்கு. இது வரைக்கும் இருந்திருக்கு. கோவில் தாங்க. அது நுழைவாயில அது எல்லாம் இல்லை. இப்போ அதை நோண்டி எடுத்தது. அதில் என்ன இருக்கு? இந்த மாதிரி சதுரமாக இருந்தது தான். அது இப்போ நோண்டி ரீசனா அது ஏதோ பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணியிருக்காங்க? இது ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. அது முன்னாடி சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு கரையாக தான் இருந்தது. அது இது நுழைவாயில் இருக்கு பாருங்க. இது நுழைவாயில். சரி, நுழைவாயில் தான். நாங்கள் வரும்போது, நாங்கள் ஏற்பட்டு வரும்போது இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருந்துச்சு. சாதாரணமாக இருந்தது. இப்போ இதெல்லாம் நோண்டுங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க சிற்பம் இருக்கு. எல்லாத்துலேயுமே இருக்கும். கீழே இருக்குது தெரியுதா? பார்த்து கால இது பள்ளமா? அதில் தெரியும் என்ன சிற்பம்னு தெரியல. ஆனால் ஒரு பார்த்துருவோம். அதில் என்ன இருக்குது? இது என்ட்ரன்ஸ் நுழைவாயின்னு சொல்லுவாங்க. அதான் என்ட்ரன்ஸ் இது.
ரொம்ப வித்தியாசமான ஒரு சிற்பம், பெண் சிற்பம் நடன கோலத்துல தெரியுதுடா. ஓரளவு வாங்குறது இருக்கு நிறைய தெரியும். நடன கோலத்துல இல்ல இது வந்து பென்சில் படுத்திருக்கிற மாதிரி இல்ல, பென்சில் பண்ணலையே, இது பெண் சிற்பம் இல்லையே. பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி காலில் பெருமாள் சொல்லடா அது எப்படி நிமிஷம் பெருமாள் சிலைங்க பாருங்களேன். பெரிய சிற்பம் ஏதோ இருக்க போதுடா. தெரியுதா? டேய் நாகத்தில் படுத்திருக்க மாதிரி இருக்கா? ஆமா ஆமா பெருமாள். அப்பா இங்க பாருங்க, சர்வத்தில் 5 தலை நாகம் இங்கே பாருங்க தெரியுதுங்களா? அங்கே இருக்க பாருங்க 5 தலை நாகத்தில் பெருமாள் படுத்த கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். இங்கே பாருங்கள், இருவர் வந்து அவங்க காலை அமுக்கி விடுற மாதிரியான ஒரு தோரணுங்க. இப்போ ரொம்ப பழமையானதுங்க. இது வெள்ளைக்காரங்க காலத்ததும் தாங்க, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே பாருங்கள், தெளிவாக காட்டுறேன் ஒரு முறை, ஏன்னா வெயிலுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். பெருமாள் வைணவ கோலத்தில் இது வந்து ஏதோ ஒரு காவலாளி சிலை மாதிரியும் பெண் சிலை மாதிரியும் புதைந்த நிலையில் இருந்தது, ஆனால் கிடையாது. இது வந்து எவ்வளோ அழகான ஒரு பெருமாள் சிலை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். படுத்த குளத்தில் இருக்கார். பாருங்க, 2 காலை அமுக்குன மாதிரி இருக்காங்களா? இது நின்ன மாணிக்க சிலை. இது உடையாமல் இன்னும் நல்ல நிலையில் இருக்குது. ஐந்து தலை நாகத்தில் படுத்திருக்கிற ஒரு பெருமாள் சிலை புடைப்பு சிற்பமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மனைவிகள் வந்து அவங்க காலை அமுக்கி விட்ட மாதிரி ஒரு தோரணை. இன்னும் சிற்பம் வந்து முழுசாக சதலமடையலை. இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்கு. நான் கூட ஏதோ நினச்சிட்டேன், கடந்து போகாமல் நல்ல வேலை. இப்போ கூட எடுத்து வச்சா வணங்குற தோரணையில் தான் இருக்குது, இன்னும் சிதலமடையலை. சில கல்லோட செதுக்கிருக்கேன். கல்லோட செதுக்கியிருக்கேன். இது புடைப்பு சிற்பம். இது நான் ஏறிக்கிறேன். தனிப்பட்டில் எடுத்து கை கொடுங்க. ஏறிக்கிறேன், ஏறி காலை வரேன். நுழைவாயில், அதாவது நுழைவாயிலுக்கு மேலே உள்ள கல் கீழே வச்சிருக்கிறாங்க. பார்த்தோ பாருங்க, ஒரு சிற்பமே இப்படி இருக்கு அப்படின்னா உள்ளா பிடிச்சிருச்சு பாரு. ஓடி வா கட்டையில சார் போடு. அதான் இந்த முள்ளு, சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்கு. ஒரு கல் பார்த்தோம். இங்கே பாருங்க, கோவிலோட சிற்பம். கோவில் தாங்க, கோவிலே தான். இங்கே பாருங்க, கோவிலோடைய தூண்கல். அந்த ஒரு குழுமம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, கோவிலோடைய தூண்கல். இது அந்த தூண் மேலே இருக்கிற ஒரு கல். என்கிட்ட அனுப்பும்போது மேலே சிற்பங்கள் இருக்குது, கோட்டை போல் இருக்குதுன்னு அனுப்புனாங்க. ஓகே, கோவில் தான் இது. இதெல்லாம் கோவில் தான் இது. உள்ளே போகாதீங்க, பார்த்து என்ன இருக்கு போது பாருங்க. சரி பார்த்து சரி. உள்ள ரொம்ப நல்லா இருக்கு, சிலை எதுவும் இல்லை. உள்ள வந்து தோண்டியிருக்காங்க. இது வந்து ஒரு கருவறை. இது இங்கிருந்து கோவில்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணம் தான் போகணும். வேறு சொல்லியே தானே இந்த காலத்தில் படிக்கட்டுகள்லாம் இருந்துருக்கு. பாரு, படிக்கட்டு இருந்தது தானே. வரல பாத்திரம் பார்த்துட்டு பொறுமையா போ. பெருமாள் கோவில் இருந்தது உறுதியாகிடுச்சு. சிவன் கோவில் இதுதான் பார்ப்போம். தஞ்சாவூர். சாப்பிட்டாங்க.
யாருக்கு இதுடா, நான் வந்து 7 டேஸ் ஆச்சு. நீ வந்துக்குன்னா வந்தா ஊரில் கோயில் இருக்கு. கோயில் பழைய காலத்து கோயில் உங்கள் ஊரில் இல்லை தானே? இதுதான் பழைய காலத்து கோயில். புது கோயிலுக்கு போகிறதுக்கே டைம் இருந்துச்சு. எங்கே பள்ளி கோயிலோட மாறுது. மாடு வந்தாலும் சரி வெளியே வைக்க மாட்டேது. எங்கே வச்சுக்கிறாங்க வெளியே? ஏதாவது ஒரு இருட்டு மேகம் மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்க்க. இவ்வளோ பெரிய இதில் எப்படி ஏறுறது? படி இருக்குது. படி இருக்கா? முன்னாடி போகணும். சப்பல்லாம் விட்டு தானடா ஆமாம் எல்லாம் வலிக்கி விட்டுருமோ? வலிக்கு விட்டுல. நான் ஃபஸ்ட்டே சொன்னால அடிப்பேன். ஆமாம், அது இங்கே தான் இங்கேருந்து நீங்கள் சொன்னீங்களா தேனி எல்லாம் அடிக்கலாமாங்க, அதெல்லாம் எப்படி அடிக்கணும்? ஆமாம், அந்த இருக்கு பாருங்க தேனி. இப்போ கம்மி வெயில் காலன்றதுனால ஃபுல்லாக அதுதான் இருக்கும். இந்த லங்ஸ் மாதிரி இருக்கு பிரதர், அந்த நுரையீரல் இது பண்ணுவாங்களா அது மாதிரி இருக்கு. இப்போ இங்கேருந்து செப்பல்லாம் கட்டிட்டு தான் போகணுமா? இல்லைன்னா என்ன நடக்கும் அவர் சொல்லட்டும். யாரு நான் என்ன சொல்றேன், பழைய காலத்துல சொல்லுவாங்க சொல்லுங்க. தேனி கடிச்சு தெய்வம் இருக்குது, சாமி இருக்குது. நடக்கும்போது நாங்கள் பார்த்தோன்னே கழிச்சு தான் பார்த்தோம். இப்போ நீங்கள் போறீங்கன்னா நம்மளும் அப்படியே போவோம். இப்போ அப்படி இல்லை, அது இப்போ நார்மலாக போகிறோம், இப்போ நம்ம போயிட்டு வரோம், ஒன்றும் நடக்காது. இதே சரக்கு அடிச்சுட்டோ இல்லை கவுச்சி சாப்பிட்டோம் வர மாட்டாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சாமி இருந்த இடம் தாங்க அது. அதுதான் சொல்கிறேன். கோயில் தான் இருந்திருக்கு. இல்லை பெருமாள் நீங்கள் இன்னும் மேலே போனீங்கன்னா இன்னும் சிலைலாம் ஃபுல்லாகவே கல் ஃபுல்லாகவே சிலை தான் இருக்கும். எங்கே பார்த்தா நீ சிலை தான் பார்க்கணும். நீங்களே ஆச்சரியப்படுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே ஓகே. இவ்வளோ ஆய்வாளர்கள்லாம் யாரும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்களா இங்கே? அதெல்லாம் தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி வரல. நைட்டா வராங்க. இதெல்லாம் நிறைய இது ஃபுல்லாவே இந்த ஏரியா தான். இதெல்லாம் செடியே இல்லாம இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்பதான் புதர் ஆயிட்டுது. நிறைய நோண்டி இருக்காங்க. இதுல வந்து சேம் கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குங்க. கிணறு எனர்ஜி அது இதுல வந்து எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் ஒரு 5 தலைமுறையா. ஆனா அந்த சைடே போனோம். நம்ம பாருன்னு வந்தல அந்த சைடு நேரம் அது வலி, இந்த பக்கம் வலி கிடையாது. ஒரு 5 தலைமுறையா இன்னுமே தண்ணி அதுல இந்த ஊருக்குள்ள தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இதுல தண்ணி மலை மேல இருக்கிற கிணத்துல 5 தலைமுறையா தண்ணி வரவே இல்லை. அப்படியேதான் இருக்குது. ரெக்கார்டு பிரேக் அதெல்லாம் ரெக்கார்டு கண்டிப்பா ரெக்கார்டு தான். மலை மேல இருக்கிறதுல அது என்ன வெயில் அடிக்குது. வேலூர் தான் வேலூர்ல வெயில் டாப் ஃபர்ஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்டா இருக்கு. சரி பாட்டில் இங்க ஆமாச்சி ஒரு 4-5 படிக்கட்டு முள்ளு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. இது போவாதீங்க உங்களுக்கு. இல்ல பாட்டில் இங்க கொடுத்துரு. தண்ணி பாட்டில் தண்ணி சாப்பிடுவீங்களா? இல்ல அவரு கையில வச்சிருந்தா ஏறுறதுக்கு. அன்பு நீ வாங்கி பாட்டில் இல்லை எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் பாத்துவாங்க. ஆமாச்சி இப்படி போயிட்டு கொஞ்சம் கட்ட வர்றாரு, கொஞ்சம் கஷ்டம். கூலிங் உடம்பு விட்டு நேற்று கொடுத்துனாக்கா இங்க இருந்து அந்த காலத்து படிக்கட்டுங்க. பாறையை வந்து ரொம்பவும் வெட்டி எடுக்காம செய்யாம அந்த பாறையிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடா வெட்டியிருக்காங்க படிக்கட்டு. இதுல ஓடலாம் முடியாது, பொறுமையா நடக்கலாம். இது கால ஆண்டு நீங்க போக பார்த்து முடியல. கால ஆண்டுக்கும் பொறுமையா வாங்க. கால ஆண்டுக்கணும் சூடு வரலாம். இன்னும் இவ்வளவு தேன் கூட இருக்கு. சொன்னீங்க அழிச்சிடலாம் அப்படின்னு. நீங்களே பாருங்க எப்படின்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன் ஆச்சரியம் வருது. எவ்வளவு தேன் இது கம்மி. இது இப்ப சீசன் இல்லைச்சி, அதுக்கு சீசன் கிடையாது. இதெல்லாம் வேற வேற மலை காட்டுல நம்ம டிவில பாக்குறதோட சரி. எப்பா நூற்றுக்கணக்கானது இருக்கு. சேம் கிணறுன்னு சொல்றேன் பாத்தியா? அது கீழே தான் இருக்கு. அந்த கேப் இருக்கு பாரு. அது கீழே தான் கிணறு. ஆமா ஆமா. இது கம்மி. இப்ப தேனே இல்ல, ஃபுல்லாவே இருக்கு. அது ஃபுல்லா தான் இருக்கும். எப்பவுமே 24 வருஷமே இந்த நாள் தான் இருக்குது. இப்பதான் இல்லைன்னு சொல்ல எல்லா நேரமும் இருக்கும். எல்லா டைம்ஸ் மழை காத்து குயில் எதுனா கேட்டோம். இப்ப கடிக்காதுல்ல. நம்ம எதுவும் பண்ணல. நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. அப்பா சொல்ல ஆரம்பிக்குது இப்பதான். எதுக்கு இந்த குறப்பி? ஆடு மேய்க்கிறவங்க விட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே கால் தூக்குறீங்க. மேல போவீங்களா? அதுதான் பாருங்க யாரோ வந்து வச்சு வச்சிருக்காங்க. ஆட்டு தலையில் குத்துச்சு, அதனால இங்க வச்சுக்கிறாங்க. வந்து வெட்டிக்கினே இங்க எடுத்துட்டு இங்க வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சிருவோம். ஓகே ஓகே. தேவைப்படும்ல. பாத்துனா இவரு பின்னாடி. ஓகே ஓகே வரேன் பிரதர் வரேன். கிளாஸா இருக்குது.
நான் கீழே பார்த்தேன். ஓ உடம்பே தூக்கிட்டு போயிடுச்சா? ட்ரோன் கேமரா வச்சு என்ன சர்ச் பண்ண? சரி சிறுத்தை செக் பண்ணாங்க, அது தெரியல. அதாவது ஒரு 90% நேராக இருக்கு, செங்குத்தா இருக்கு. குழம்பு மேலே இதுக்கு படிக்கிறது கிடையாதா? ஏய் பார்த்து கிளம்பிடா. இந்த வந்துட்டேன். வாங்க, அந்த பில்லு மாலை மட்டும் வச்சிடாதீங்க. சரி சரி வீடியோ எடுக்கட்டாலும் பரவாயில்ல, பார்த்து வா. இந்த வந்துட்டேன். ரொம்ப அழுத்துவி வழுக்குது, காலு ஈரமாயிடுச்சு. ஆமா சொல்லாது. இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்றதுன்னு தெரியல. செங்குத்தான ஒரு பாதை. மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும், குடிச்சிட்டு இது பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் இப்படி குறைஞ்சிருச்சு, என்னவா இருக்கும்? அந்த காலத்துல இருந்துச்சு, அதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வழி நடத்திக்கிறோம். அவ்வளோதான். செமையான அனுபவம். பார்த்து வா. ஓகே என்ன கொடுமனா பார்த்து இதில் என்ன கொடுமனா, இதில் செங்குத்தா ஏனது இல்லாமல் அதில் போயிட்டு சங்கிலியை பிடிச்சி தான் மேலே ஏறணுமா. எத்தனை அடிக்கு? கரெக்டாக சொல்ல முடியாது, நீங்களே பாருங்க. கால் கொதிக்க ஆரம்பிக்குது. பார்த்து வா. வா நீ போடு, நீ போ போ போ. ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்க்கல, தெரியாது. இங்கிருந்து வேலூர் கோட்டைக்கு வழி இருக்குதுன்றாங்க. வேலூர் கோட்டைக்கு கண்டிப்பாக இருந்திருக்கலாம். இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த இடம் இருக்குது. ஆனால் அது உண்மையாக பொய்யான எங்களால் கரெக்டாக கணிக்க முடியும். இங்கே படிக்கட்டுக்கு அமைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? ஹோல்ஸ் அமைச்சிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக வாங்க, வழி காலு போயிடும். ஆயிடுது. அப்பா எவ்வளோ அழகு பாருங்க. எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. ஐய் பார்த்துருல. எப்படி இந்த கோடையில் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. வேற வழியும் இல்லைங்க, இதான் நுழைவாயில். நீங்கள் கேட்டீங்களா என்ன வீடியோ இருக்குங்களா? இப்போ தெரியும் பாருங்க, எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே இருந்து வந்திருக்கோம்? அங்கே விவசாயம் இருக்கு பாருங்க. நம்ம வந்தது வந்து இந்த கேப்பில் வந்ததில்ல, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது, நாங்கள் தேடி வந்தோம்ல. நீங்கள் போன வழி பார்த்தீங்கன்னா போய் திரும்பி வந்த வழி அங்கே இருக்கு பாருங்க, அந்த இருக்கு பாருங்க. இங்கே வர்றதுக்கு நாங்கள் அதில் போயிட்டோங்க, நல்ல வேலை. பார்த்துக்கோங்க. கிணறு அதுதான் மேலே செடி இருக்கும். நீங்கள் இந்த இப்போ போயிட்டு அந்த கிணத்து மேலே நீங்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம், உள்ளவே போக மாட்டீங்க. ஆனால் தண்ணி இருக்கு, அடியில் தண்ணி இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு செடி இதாக இருக்கு. செடி இருக்கு. ஏய் வேணாம், அங்கே இருடா. இல்லை அப்படியே எட்டி பார்க்குறேன். இல்லைல்ல இங்கே வரும், அவ்வளோதான். இங்கே வரும், பக்கா தெரியும். மேலே நடக்கலாம், நீ என்னன்னா பண்ணலாம். ஒரு 5-6 தலைமுறையாக வத்தாத ஒரு கிணறு மலை மேலே இருக்குங்க. போடி அதை சுற்றி மட்டும் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு. பெட்டு மாதிரி அப்படியே அதை சுற்றி தான் தேனீக்களும். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி காட்டுவாங்க கத்தாலி, அது இங்கே எப்பவுமே அழியாது இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். கத்தால இங்கே மழை காலம்னா அது ஃபுல்லாக இருக்கும். என்னங்க இது யார் போட்டது? இது நாங்களும் போட்டது. அப்போ வந்து சங்கிலி இருந்துச்சு. அது கைநாட்டின் செஞ்சு, அது அங்கிருந்து தூக்கவே முடியும், அவ்வளோ வெயிட் செய்யணும். அது வரைக்கும் இருந்துட்டோம், அந்த மரத்து வரைக்கும். கீழே இருந்தார் பத்தி ஒரு தாத்தா ஒருத்தர், அவங்க அது வரைக்கும் இருந்ததாமா அம்மா காலத்துல. அப்போ வந்து யாரோ வந்து அதை எடுத்துட்டு போய் வித்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பார்க்கவே முடியாது. ஒரு கோட்டையோ கோயிலோ மலை மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக படிக்கட்டு இருக்கும். இங்கே படிக்கட்டு இல்லை. ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்லை, எது பார்த்து ஏறு.
அதெல்லாம் கூட சறுக்கிட்டு போவோம். இதெல்லாம் டேரெக்டாக வந்துடுவோம் ப்ரோ டக்குன்னு. பாட்டில் விளையாட்ட தூக்கி போட்டுரு, தனி பாட்டில். ஆஹா ஆஹா, விட்டுருங்க 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 விட்டுருங்க. மூடி இங்கே தான் இருக்குது, அதை நான் எடுத்துடுறாரு. இங்கே யாராவது தண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பழைய தண்ணி வேற நம்ம பிளாஸ்டிக் மேலே போடக்கூடாது. ஆமாம் பாருங்க, இதில் எப்படிங்க ஏறி இருப்பாங்க? படிக்கட்டு வச்சதுக்கான அடையாளம் கூட இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறுங்க, யாரும் ஒருத்தர். இதோ அவர் தான். ஆமாம், 2 பேரும் ஏற்றி விட்டுரு. அதுக்கு தான் நிற்கிறேன் இங்கே. அங்கே மேலே இருக்கிறாங்கல்ல, ஸ்ட்ராங்காக இருக்குல்ல பிரதர், என் கை கொடுங்க ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஓகே, அடையாதுல்ல ஒன்றும் போங்க. சரி. இந்த கட்டரெல்லாம் பாருங்க எவ்வளோ அமைப்பாக இருக்காங்க. கலாம் நினைச்சா இல்லை. ஏறு ஏறு சேர்த்து இன்னும் செயினோட ஏறு. நீங்க மொபைல் கொடுத்துட்டு அப்படியே ஏறி. அந்த வரேன் பிரதர். இங்க கொடுங்கன்னா என்னடா கொடுக்கறது? பெரிய பெரிய அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, தொடுங்க. வெள்ளையா இருக்கு பாருங்க, அதை அப்படியே தொடுங்க. அதை தொடுங்க தொடுங்க. எடுக்குதா? போட்டோ ஆகலையே. போதும், அது ஆயிடும். போட்டோ அது ஆயிடுச்சு. கை சார்ஜான வர மாதிரி இருக்கு. பிரதர், நீங்க தான் பார்த்து வரணும். அப்படியே விடுங்க, அப்படியே வாங்க. அப்படியே கொடுங்க, அப்படியே மேலே காட்டுங்க. இருங்க வரோம். அது மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கி பார்த்து பாருங்க. அப்பா, எங்கேருந்து ஏறி வந்திருக்கோம். எதிர்பார்த்து பார்த்து வந்து காற்று சூப்பராக அடிக்குது. ஏறினதுக்கு ஏறுவெல்லாம் போகிற அளவுக்கு அங்கே பாருங்க செயினை அடிச்சு வச்சு நல்லா லாக் போட்டு வச்சுருக்காங்கன்னா இது எத்தனை காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இதுல இருந்து உள்ள இருக்கு. அந்த செயினை வந்து இங்கிருந்து தான் இந்த கல்லுல அடிச்சு வச்சிருந்தாங்களாம். இந்த படியை தூக்கி அங்கிருந்து ஒன்று நீட்டிச்சான். மொத்தமே செலவா இருக்கு கல்லு ஃபுல்லா. காசு ஃபுல்லாக அடிக்கிச்சு, கொஞ்சம் பார்த்தோம். நொறுங்கி கிடக்குங்க போடுறோம். கல்லு கலகிட்டு இந்த பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டாகவே கல் வச்சாலாம். இது என்னது? இது ஒரு குளம் மாதிரி தான், தண்ணி இருந்தது. வச்சிருச்சா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல் டைம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் நார்மலாக இருந்தது. நார்மலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இருந்தது இடியில. இது யாரோ தோண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது ஃபுல்லாகவே செலவாக இருக்குது. அது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே கம்பத்தில் தான். பார்த்து போ. இதெல்லாம் நார்மலாக இருந்தது. இப்போ ரீசனாக நோண்டி அது எடுத்துருக்காங்க. நான் வரும்போது அது நார்மலான இடம். பார்த்து பார்த்து சட்டை இல்லை. வெளில போ. இதெல்லாம் முள் இல்லை போங்க. அது சட்டையில் மாட்டுதுல்ல. புத்தர் மாதிரி இருக்கு, ஆனால் இல்லை. கன்ஃபார்மாக தெரில. கன்ஃபார்மாக தெரியல. முள்ளு அதிகமாக இருக்கா? ஜி சட்டோட மத்திச்சிங்க ஜி. அதில் இருக்கு பாருங்க. ஜி அலரி செடின்றது பூ, ஒயிட் பூ. அலர்ஜி சரியா? அலரி பூ. அலரி பூவா? இந்த இருக்கு பாருங்க. இந்த மேலே இருக்கு. இந்த மேலே இருக்கு பாருங்க. இன்னும் மேலெல்லாம் ஒன்று இருக்காது. அப்போ இன்னும் மேலே இருக்கு. இன்னும் மேலே இருக்கு. சரிவா, இன்னும் மேலே இருக்கு. அதில் சிலை இருக்கு பாருங்க. அதுலேயும் சிலை இருக்கு. அந்த படைப்பு இருக்கு பாருங்க. நீங்கள் எடுத்து அப்படியே காட்டு. இந்த பெண் நடனம் ஆடுற மாதிரியான ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கு. உடைப்பு சிற்பமாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேதாரமாக இருக்குது. நீ வாங்க போகிறது நான் போகிறேன். பார்த்தா பார்த்து போ. நாளைக்கு எல்லாம் போடுறோம். இப்போ போகணும்.
இதுக்கு மேல சிறுத்தை வராதுல ஜி, வாய்ப்பே இல்ல, தெரிஞ்சிடும் படுத்துருந்தோம். முடியாது, இருந்தாலும் இருக்கலாம், நம்மளே ஏறுறோம். வா வா வா. அதாங்க துருவம். நான் சொன்னேன் இல்ல ஜெய், இன்னொரு மலை இருக்குன்னு. ஆமா, இதா இருக்கு பாருங்க. இதே மாதிரி இருக்கு. சரி அப்படியே அப்படியே. ஆனா அது மேல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இல்ல இருக்க மலை அவ்வளவுதான், நார்மல் மலையா இருக்கு. இப்ப இதுவுமே தூரத்துல பார்க்க நார்மல் மலை மாதிரி தான் தெரியுது, ஆனா கிட்ட வந்து பாக்குறப்ப தானே தெரியுது. அது மேல போயிட்டு வந்திருக்காங்க சொன்னாங்க. மதில் சுவர் இருந்திருக்குங்க இதுல பாருங்க, மதில் சுவர் இருந்திருக்கான அடையாளம் தான். கல் வச்சிருக்கிறேன், கல் வச்சு 2 பக்கத்தும் தாக்கு பிடிக்கிற மாதிரி தெரியுதா? தெரியுது, ரொம்ப போகாத. இதான் மதில் சுவர் வைக்கிற அந்த அடுக்கிறது. தனியா வந்தா ரொம்ப ரிஸ்க் பிரதர். என்ன காத்து, தனியா வந்தா ரொம்ப ரிஸ்க், வழி தெரியாம சுத்துறது. அதனால உங்களெல்லாம் பார்த்தோம். சரி வாங்க போலாம். மேல இருக்கு இன்னும் வழி, இன்னும் மேல இருக்குங்க. இதுதான் கட்டடம் சுத்தி, இது பாறை சுத்தி இந்த மாதிரி கட்டடம் கட்டி அங்கதான் பில்டிங் இருந்தது. ரொம்ப பாதுகாப்பான முறையில் கட்டியிருக்கிறாங்க. பயங்கரமாக இடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது குறைஞ்சது 1000 வருடத்துக்கு மேலே கூட இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். நீ பார்த்து சரிக்கிட்டு போகுது. செங்கல். ஓகே, செங்கலோடைய மொத்தத்தையும் எப்போ வெயிட் மட்டும் குறைஞ்சது ஒரு 5 கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு செங்கல். 10 போ. ஏன்னா அது புல்லா இருக்கு, வழுக்குது. நீ பார்த்தாங்க இந்த வந்துடுறேன் பிரதர். புல் சரிக்கிட்டு போகுது. அப்புறம் நான் அப்புறம் போறதே ஒரு இதா தரும். முள் இருக்கு, நீங்கள் கால வச்சுருக்கீங்க. உண்மை உண்மை உண்மை, ரொம்ப உண்மை. அப்போ அந்த காலத்துல நிக்கவே முடியல, பேர் கல்லெல்லாம் எப்படி தூக்கி வச்சு கட்டி. அதுதான் சொல்றேன், இங்கேயே கல்லை ஏற்பாடு பண்ணி செங்கல் இவ்வளவு கல் மேலே ஏறி இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப வலி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அப்ப வலியை உருவாக்கி இருப்பாங்க. இதுல தான் போகணுமோ? ஒட்டி ரொம்ப ஸ்லாண்டிங்கா இருக்கும். நல்லா ஒட்டி விட. அந்த புதையெல்லாம் எடுக்க போவாங்களா அந்த இடத்துல, அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அந்த அலரி போகலாம், அது சூப்பரா இருக்கு. வெளில போ, அங்க கீழே இருக்கு. ஒரு கை பிடிச்சா இந்த வந்தேன், பார்த்து போ. கொஞ்சம் விழுந்தாலும் எப்படின்னு பாத்துக்குங்க. போயிருக்கீங்களா? கொகையாது மலை மேல சுரங்கமா கொகையான்னு தெரியல, பார்த்துப்போம். இது வந்து பிளான் பண்ண ஒரு சுரங்கமா கூட இருக்கும். அந்த சைடு போடுங்க, அப்போ கேமரா கிளியரா தெரியும். அது வரைக்கும் அந்த கரெக்டாக சைடில் 3 கேஜிமா அது வரைக்கும் சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கேருந்து வேலூர்கோட்டைக்கு போகுதுன்னு. அது இதான் சொல்றாங்க, ஆனா அது உண்மையா போய் இடம் தெரியல. எங்களுக்கு தெரியும் சொன்னது. ஒருவேளை சிறுத்தை உள்ள இருக்குமோ? நீங்க இறங்காதீங்க, எப்படி வேணாஜி, என் பேச்சு கேளுங்க, வேணாம் உள்ள போவாதீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் மேலே இறங்கினா கையை பிடிச்சி மட்டும் தூக்குங்க. கீழே இறங்கினா கீழே இறங்கினா பார்த்து நீ புரிஞ்சு பார்த்துட்டு இறங்கிச்சு. ஆமாங்க, அது வேணா ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சைடு அந்த சைடு பாத்துக்க, காலை வச்சிருக்கீங்க. அம்மாடி அது உடையுதுடா. கடைசியா உங்க ஊருக்காரங்க இதுல எப்ப இறங்குனாங்க? இது ரீசனா நாங்க ஒரு இது எப்படி பிடிங்க, இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்தோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இறங்கி பார்த்தோம். உள்ள என்ன இருக்கு? உள்ள எதுவும் இல்ல. என்ன இருக்கு உள்ள? இல்ல இது வந்து ஒரு ஒளியறதுக்காகவா கட்டியிருக்கலாம், இல்லைன்னா நீருக்காக கட்டியிருக்கலாம். தேக்கத்துக்காக. ஆமா, நீர் தேக்கத்துக்காக. அப்புறம் வாய்ஸே கேட்கல. கேட்கலையா? மெதுவா இருக்கு. ஆமா பாருங்க, இவ்வளவுதாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பயந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே பாறை. இங்கெல்லாம் கட்டுமானம் இறங்கி கட்டுமானம் பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள பாம்பு இருந்தா மட்டும்தான் ஆச்சு, தவிர வேற எதுவுமே இங்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல.
இது வந்துச்சுடா. பிடிக்கிறியா? வரவா? வா கண்டிப்பா. கை விடு. கீழே வந்து செங்கற்கள் தாங்க கிடக்கு. கட்டுமானம் இருந்திருக்குங்க பாருங்க, இங்கெல்லாம் கல்லு தள்ளி போயிச்சிருக்காங்க. இதெல்லாம் நோண்டவே இல்லை ஜி. இப்ப நோண்ட ரீசனா நோண்டது இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் நாங்க இருக்கும்போது இதெல்லாம் ஏன்னா காத்து இந்த மணிக்கு அடிக்குது இங்க. எப்பவுமே காத்து இருக்குங்க. போனா ஒரு பக்கம் கைப்பிடி. நீ கேமரா இல்ல நான் அப்படி இருப்பா. நானே கொஞ்சம் தூரம் வரேன். இப்படி வந்துடுறேன். சரி கையை மட்டும் அப்படியே அப்படியே கையால தூக்கிடுங்க பிரதர். இல்ல நானே வந்துறியா? வத்திட்டு ஸ்டேஜ் உன் தலையெல்லாம் காத்துல அலைஞ்சிடும். இங்க இருந்து பார்க்க எப்படி தெரியுது அப்படின்னா, ரெண்டு பக்கம் போற மாதிரி இருக்கு கரெக்டா. அது அதோட முடிஞ்சிருது. அந்த செமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதோட முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு கீழே வேணா போயிருக்கலாம், இப்ப அடைஞ்சிருக்கலாம். ரொம்ப ஒரு மர்ம குழியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிறைச்சாலையா இருக்கலாம், இல்லைன்னா இங்க எதுவும் பொன்பொருள் பதிக்க வச்சிருக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வாங்க போ. சொல்றா பார்த்து கால வயசு டக்குன்னு உடஞ்சிருச்சு. நீ கேமரா போயிட்டு செங்கல் விழுந்து என் காலில் அடிச்சிச்சு. உடையுதேன்னு பார்த்தா போயிட்டு என்ன பூது? அலரிப்பூ. பால் வரைஞ்சி சக்குமன் வரைக்கும் சொல்லி வாய் மூடுறாரு வந்துருச்சு. இதுலயே வரும். ஆமா, நீ உடச்சோடனே வருது பாருங்க. சொன்ன வருது. இல்ல ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். இல்ல இதுலதான் போனோம். காதல இருந்து வந்துட்டேன். நான் இழுக்க மாட்டேன், அப்படியே இரு. இப்ப பாரு எப்படி பட்டம் போடாம எடுத்தோம்த்தியா. மேல அப்படியே இறங்கிடுமா? வழி இல்ல, ஏதோ மேல போகுது. சமதளமா இருக்கு போல இருக்கு. சுத்தி காட்டு. வீடெல்லாம் ரொம்ப அதான் சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி கேப் விட்டு எல்லா வீடும் சுரங்கம் சுரங்கத்துக்கு பயன்படுத்தி அந்த இடிபாடு இடிச்சு கிடக்காங்க. இதுவரை நம்ம எத்தனை மலை சார் ஏறி இருப்போம். ஏறினதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க், பயங்கர ரிஸ்க். இதுதான் திருத்த இருக்கான். மேல ஏறி இறங்குறதுக்குள்ள தேனி எவ்வளவு பெருசு பாத்தீங்கல்ல. அனிமல்ஸ் ரிஸ்கோட நம்ம நடப்பாதையே ரிஸ்கா தான் இருக்கு ரொம்ப. நடக்கிறது அடிமையா. நீ அடுக்குன்னா கழுக்கடா போக வேண்டியதான். கீழே ஆழத்தை பாத்துங்க. உருண்டுட்டு போனோம் அப்படின்னா பிடிக்க கூட எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே. செங்கல் பார்க்கதாங்க ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு செங்கலும் அவ்வளோ வீட்டுங்க. இது பாதி செங்கலுங்க. இது ஃபுல்லாவேங்க, இடம் ஃபுல்லாவேங்க செங்கல் தான். பார்த்து நான் போறதான் தேனி கீழே இருக்குதோ. என்ன பானை அது இங்க வந்துருக்கு? இல்லை இங்க மேல வந்து எது பண்றதுக்கும் வேலையே இல்லை. ஆனால் பானை எதனால இங்க இருக்கு? வா வா வா. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போத்தாலேடா. இதில் முள்ளெல்லாம் இருக்கும். ரொம்ப இருக்குதாங்க. அடிமையை அடி வச்சு போங்க. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நீ தான் வந்தது. அது உங்க கூட வரணும்னு நினைக்கிறீங்க. அது இருக்கும். அது என்ன தொட்டா பறக்குதுல, அந்த இது பேர் தெரியல. நெல்லு மாதிரி இருக்கு. இது இப்ப காஞ்சிச்சுல, கரகா போயிட்டு இருக்குது. ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வந்து பில்டிங் இருந்திருக்கு. கட்டடம் தான். அதான் அந்த முள்ளு எல்லாம் கல்லு மேல தானே அந்த செடி மாதிரி இருக்கு அதிகமா. இது சும்மா இப்போ மலையில் வந்து பார்த்து காலை கீழே பார்த்து கட்டுமானம் இங்கெல்லாம் இருந்திருக்கு. அந்த சைடு அந்த மரத்துக்காக இருக்குது. இதுதாங்க மலை உச்சி.
உச்சி. இங்கே சுரங்கம் இருந்தால் கூட சொல்கிறதுக்குல நேராக போக வேண்டியது. உள்ள சரிக்கிட்டு ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூடி கிடக்கு. பார்த்தே காலவி நீ பார்த்து இல்லை இல்லை பள்ளம் தான் போனால் அந்த சைடு வழி போக போகிறோம். எல்லாம் மூச்சு கணக்கு வந்து ஒன்றா போகணும். எல்லாம் சில்லு இருந்து மூடி போயிட்டு வந்து அப்பப்போ வந்து வெட்டி விட்டுக்கணும். காவல் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பில்டிங் ஜி. அதான் ஃபுல்லாகவே அந்த பாருங்க கட்டடம். ஆமாம் ஜி. கடைக்கால போட்டுருக்காங்க பாரு. ஏதோ வைக்க போகிற போட்டு மூடின மாதிரி இருக்கு மொத்த இடத்தையும். இந்த சைடு போனால் அந்த சைடு போடா. இல்லை இங்கிட்ட வழி இருக்குது. இல்லை அப்படிதான் தெரியும். அங்கே இறங்க முடியாது. வாங்க. இது அங்கே ஏன்னா கெல்லு இந்த இறங்க மாதிரி இல்லைடா நீ அதை போடா, அந்த ஓரம் போடா. அந்த வழி இருக்கா சார்? இல்லை கோவிலோட இது கட்டடத்தோட கட்டுமானத்தை பாருங்க. கல் தான். நம்ம கால் வைக்கிற ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் தான். சப்பாத்தி கல்லும் இருக்குடா. காலை வச்சுட்டா முடிஞ்சது. வா அப்படியே அந்த சப்பாத்தி பழம் இருக்கான் பாரு. அவங்களே வழி தவறிட்டாங்க. அந்த சைடு போவோம். அவர் சொல்கிற மாதிரி நம்ம இறங்கினதுலேயே போயிடுவோம். தேவையில்லாது. இது வந்து மையங்க. எதோட மையம் அப்படின்னா இப்போ நம்ம கீழே இருந்து காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மலையோடைய நடுப்பகுதியில் நிற்கிறோம். குன்றுக்குள்ளே நிற்கிற மாதிரி. ஒன்றுக்குள்ள நிற்கிறோம். இங்கே வந்து முழுக்க செங்கல் கட்டுமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மேலே அதுக்கு கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் தான். அதுக்கு மேலே வந்து செங்கல் கட்டுமானம். ஒவ்வொரு கல்லும் 5 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. பெருசு. பெரிய கல், ரொம்ப பெரிய கல். தலைகளை பார்த்துக்கிறா. நீ சொன்னதுலேருந்து ஒரு இதுவும் ஹோலாகவே இருக்குமோன்னு ஒரு பயம். சுரங்கத்தோட ஜாண்டே இல்லை இருக்கும். வாய்ப்பு இருக்கு. பகர் மூடி இருக்குல்ல. நான் பார்த்து வரேன். நீங்கள் தேனி தொட்டுறாதீங்க. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆந்திரா பரதுராமி, அந்த சைடு ஆந்திரா. ம். இந்த பக்கம் நம்ம குடியாத்தம் இந்த சைடு இருக்குது. இப்படி போனால் வேலூர். நம்ம சென்டராக இருக்கும். இப்போ அதாவது ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் சென்ட்ரல் பார்டரில் நின்றுட்டு இருக்க துருவங்கிற மலை இருக்கிற மலையிலே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலை. இப்போ நம்ம ஆந்திராவுக்கு போகிறோமா? ஆமாம், ஆந்திரா சைடு போகிறோம். இந்த பாரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து காங்கிரீட் மாதிரி, அதாவது கருங்கல் தூணை வந்து ஊன்றதுக்காக செங்கல்ல வந்து வைக்கப்பட்டு. இதில் போகலாமா? பார்த்து போ. சப்பாத்தி கிளி செடியா? சரி பிடிக்கிறியா? வழுக்குது ரொம்ப. எந்த அளவில் இறங்குறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உச்சில் வந்து கீழே இந்த பக்கத்து இறங்கிட்டு இருக்கோம். அதான் பயங்கரமாக வலிக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச புல் பாறை மேலே இருக்குது. உட்காந்து போ, நின்று போகாத. நீ பார்த்தோம். வந்துட்டேன் அப்படியே மெல்ல மாப்போம். அதாவது பாதைக்கு உருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை பாதையை வந்து இடிச்சிட்டாங்களான்னு தெரியல. கீழே வந்து சூரிய வெளிச்சமே படாத தண்ணி ரொம்ப தலைமுறையாக இங்கே இருக்கிற ஊர் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். கோட்டை மேலே சூரிய வெளிச்சம், அதுவும் மலை மேலே சூரிய வெளிச்சம் படாத தண்ணினா எப்படி? சப்பாத்தி களி. அந்த வெயில் முள்ளு படுத்துற போது பார்த்து. இது என்னதுங்க? அது உள்ளதான் சூரியன் படாத தண்ணி இருக்கும். அந்த காலத்துல வந்து சொல்லிக்கிட்டாங்க இந்த இடம் தான் சூரியன் படாத தண்ணி. இங்கேயா? ஓ, கீழே இறங்கி போகணுமா? இங்கேருந்து பார்க்குறப்ப டக்குன்னு அங்கே உள்ள எவ்வளோ தூரம் ஆளா இருக்குமா? இப்போலாம் நம்ம மிக்சியில் எல்லாம் செய்யறமே, அந்த காலத்தில் இங்கே தான் செஞ்சுருக்காங்க. பார்த்துடா.
ஜி நம்மளுக்கு நேரா தான் ஜி இப்ப இருக்குது தேனி கேட்டல தேனி இருக்கு இது நம்ம இந்த சைடுல இந்த இதுல இருக்கு. நம்ம தேனி காட்டணும் பாத்தீங்களா, அங்க இருந்து வரும்போது அது வந்து இந்த சைடு இருக்கு. இப்ப அதுக்கு மேல மேல நிக்கும். நின்றுருவோம். லைட்டா ஒரு தேனி வந்தது, நம்ம தட்டணும்னா முடிஞ்சு போச்சு. சப்பாத்தி கல் எல்லாம் இங்கதான் வைக்கிறது. வேற எங்கேயும் கிடையாது, அழிஞ்சிச்சு மத்தியம். இங்கதான் இருக்குது. இருக்கும் அங்கே இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா மழை டைம்ல வந்து வச்சுக்கலாம். சாமி கூப்பிட்டுருக்காங்க அந்த மரத்தைங்கள. மழை டைம்ல அந்த வேற லெவல்ல இருக்குங்க சப்பாத்தி கல்லி. இது என்ன வரும், சுத்தி வெட்டி ஏதோ சதுரமா இருக்கு. துணிக்கு துவைச்சாங்களா? இது ஏதோ ரூம் போறது கட்டிக்கிற மாதிரி திது. என்ன தெரியல பண்ணிடுறேன். ஏய் பார்த்து போ. இங்கேயுமே செங்கல் இருக்குங்க, சாமி இருக்குங்க. நான் தான் சொன்னேன் சாமி கும்பிட்டுருக்காங்க, அந்த காலத்திலே கும்பிட்டுருக்காங்க அங்க. இது இவ்வளவு பெருசு கழிவு இருக்குன்னா எதோட விலங்கோட கழிவா இருக்கும். மங்கி தான் அது ஒன்றும் இல்லை. சிலை இருக்குங்க, சிலை இருக்கு. சாமி சார் அந்த காலத்திலே இந்த இடத்துல சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த ஒரு சிலை மட்டும் மேலே ஆடு மாடு வர்றவங்க வணங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு சாட்டையை கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சாட்டையோடைய மொத்த பகுதி நுனி பகுதி அதை சுற்றுற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அதுவும் உடஞ்ச ஒரு சிலையாக இருக்குது. இதோட பாதி வந்து உடஞ்சிருக்கு. இந்த செங்கலோடைய மொத்த சைஸை பாருங்கள். வா, ஒரு கையால் என்னால் தூக்க முடியல. 5 கிலோ சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்குது. 8லேருந்து 10 கிலோ இருக்குங்க. 10 கிலோ தம்பூசு தூக்கின கை தெரியும் இல்லை, 10 கிலோ இருக்கும். இந்த ஒரு செங்கல் 10 கிலோனா பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இதை மேலே இப்படி கண்டிப்பாக மேலே செய்யறதுக்கு வேலையில் கீழேருந்து செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான செங்கற்கள் வந்து கொட்டி கிடக்கு. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் வருது. ஒருவேளை அதுக்கு தகுந்த மாதிரி இது அதுக்கும் மேலே இருக்குடா, கனமா இருக்கு, ரொம்ப கனம்டாது. இப்போ நம்ம போகிறது வந்து சூரிய வெளிச்சம் படாத தண்ணியை தான், மலை மேலே இருக்கிற பல ஆண்டுகளாக இருக்கிற தண்ணியை தான் குடிக்க போகிறாங்க. இல்லை, இது வந்து செவுறு வைக்கிறதுக்கு. இது ஆமாம், செவுறு வைக்கிறதுக்கு, அந்த கல் வைக்கிறதுக்காக தோண்டப்படுறது. இங்கேருந்து தோண்டி உங்களுக்கு அதை ஸ்ட்ரைட்டா போச்சு. இதுல போய் அதுல போய் நான் போன டைம் வரும்போது இந்த பள்ளம் இல்லை. இந்த டைம் தான் இல்லை இல்லை இப்போ வரும்போது இந்த பள்ளம் பள்ளம் இல்லையா? இல்லை, போன டைம் வரும்போது இது உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் வித்தியாசமா செய்யறீங்க. இல்லை இந்த பள்ளம் ஏற்கனவே இருந்திருக்கு. அது மேலே மண் இருந்திருக்கு. அதை நோண்டிக்கிறாங்க. அதுதான் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் இதெல்லாம் ஃபுல்லா புதர் ஆயிடுச்சு. இன்னும் கீழே போனா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இது ஃபுல்லா மூடிடுச்சு, வழியே இல்லை. இன்னும் கீழே போனா நிறைய விஷயம் இருக்கு. வாங்க, தண்ணி எங்க இருக்கு? இதுலயே ஒரு ஸ்டெப் போட்டுறாங்க பச்சை அந்த காலத்துல. ஒரு செங்கலோட செவுறு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த செவுரை வைக்கிறதுக்காக வழி. ஒரு செங்கலோட எவ்வளவு கிணறு அவ்வளவு கிணறு வச்சுக்கிறாங்க. இது அது செங்கல் எவ்வளவு கிணறு பார்த்தேன். பிரதர் அவர் பார்த்து சொல்லு. ஓகே. சப்பாத்தி கடை போன கிள்ளு பாருங்க. மெல்லமா கதை. அதே மாதிரி நீங்க வச்சு வாடா. சப்பாத்தி கல்லு கீழே இருக்கிறது ஃபுல்லா பார்த்து இல்லை படாத தண்ணி. ஆச்சரியமா இருக்குங்க கேட்க. இந்த வந்துட்டேன். அந்த கை மட்டும். தேங்க்யூ பிரதர். இது வரைக்கும் மதுரை ஒரு பாதுகாத்துருக்காங்க. மதுரை இருக்கு இதுக்குள்ளதான் சூரிய வெளிச்சமே. உண்மையிலேயே நான் கூட எப்படி யோசிச்சேன், கண்டிப்பா சூரிய வெளிச்சம் படுறதுக்கு வேலையே கிடையாது. சூரிய வெளிச்சம் படாத தண்ணி உள்ளதான் இருக்கும். படுறதுக்கு லைட்டா போகும். சமைச்சிருக்காங்க இங்க தண்ணி இருக்கும் ஃபுல்லாவே. பழைய கல்லை வச்சு சமைச்சிருக்கிறாங்க. அதே கல்லை வச்சு அங்க வணங்கியிருக்கிறாங்க. தெரியுதா? தெரியுது. இப்போ அடுப்பு சில்லுன்னு இருக்கு. என்னங்க இது? இங்க இருந்து வந்து சொர்க்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, காலோட வடிவம். இங்க பாருங்க, காலோட வடிவம். இது நம்ம எங்க பார்த்தோம் கரெக்டா சொல்லு. இது குதிங்கால். இல்லை மலைப்புற இதில் அதிகமாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒற்றை கால் தானே இருக்கு. இப்போ ஒற்றை கால் இருந்ததுன்னா அதாவது ராமரை வந்து சீதை நின்று இப்போ திரும்பி பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பில் மலைகள் மேலே இருக்கும். ஒற்றை காலை வச்சு பார்த்தா இங்கேயே தெரியும் பாங்க. இன்னொரு 2 கால், 2 பாதம் ராமருடைய பாதம் தெரியும் பாங்க. இருக்கலாம். இது ஃபுல்லா இருக்கலாம்.
தண்ணி கிட்டாச்சு இதெல்லாம் ஃபுல்லா தண்ணி இருக்கும். இப்போ வெயில் காலம்ன்றதுனால ஃபுல்லா போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்களா, இதுல எப்படி மரம் முளைச்சு எங்க போகுது மேலுக்கு இதோட மேல வருது. இல்ல ஆமா ஸ்ட்ரைட்டா நம்ம நேரம் மேல தண்ணி இங்க சப்ளை ஆகுது மரத்துக்கு. கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு படுக்க போறேன். ஏன்னா இது வந்து டயர்டுக்காக கிடையாது, இல்லை அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்து இதெல்லாம் கிடைக்காதுங்க. இவங்களாம் தினம் தானே அனுபவிப்பாங்க. தண்ணி போரு. அப்போ சூரிய வெளிச்சம் படாத தண்ணி உள்ள இங்க இருந்திருக்குங்க. சூரிய வெளிச்சம் படாத தண்ணி இங்க உள்ள இருக்கு, சரிதா? அதுதான் சூரிய வெளிச்சம் படாத தண்ணி. இருட்டா இருக்கு. உள்ள போலாமா? நாங்களே போனதில்லை. இது வரைக்கும் யாரும் ஏங்க போக மாட்டேறீங்க? நம்ம வராத ஒரு பகுதி இதுன்னா வந்த இடத்த எல்லாத்தையும் காட்டிட்டோம். இப்ப நாங்களே போகாத பாதி காட்ட முடியுமா? இப்ப உங்களை சொல்லிடலாம் போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள போதே என்ன, நம்ம உள்ள போதில்ல, தெரியுதா? அது வழி சுரங்க பாதை மாதிரிலாம் இருக்கு, தோண்டி தோண்டி வச்சு கரெக்டா உள்ள போகணும். படுத்துக்கிட்டு போனோம். படுத்துக்கிட்டு போனோம். உள்ள செங்கல் எல்லாம் இருக்கு, அதனாலதான் கேட்டேன். நம்ம எல்லாம் போனதில்லை. தண்ணி வந்தா நிக்கிறேன், இப்படி போகலாம், இப்படி திருப்போம். சரி கொஞ்ச நேரம் படுப்போம். கட் பண்ணி நீ இப்படி வேணுமோ அதே மாதிரி தான் இருக்கு. சில்லுன்னு இருக்கும். கிணத்து தண்ணி குடிச்சா அப்படி இருக்கும். இல்லைங்க, ஒரு சின்ன இது கூட இல்லை தண்ணி, அந்த வாசனையோ எதுவுமே இல்லை. ஒரு ஊத்துலேருந்து எப்படி எடுத்து குடிச்சா அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ சில்லுன்னு இருக்கு பாருங்க. பயங்கர சில்லுன்னு, தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கு. இரும்பு மாதிரி இருக்கு. பானை தண்ணி மணிக்கு இருக்கு. பானை தண்ணி மாதிரி இருக்கு, அதை சொல்லணும். ஊத்துல எடுத்து குடிச்சா அப்படி இருக்கு. தண்ணியை பின்னாடி தண்ணி ஜில்லுன்னு குடிச்சோன்னு வாட்டிலே ஜில்லுன்னு இருக்குங்க. இது உணர கூட முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தண்ணி எடுத்தோன்னு. மேலே வந்தது அமீர்தான். வேணாம் இப்போ கரெக்டாக யாராவது சொல்றது கரெக்டு தான். நான் இப்போ யோசிக்கல, யாராவது குடிப்பாங்கல்ல உண்மையிலே வந்தா. கண்டிப்பாக குடிப்பாங்க. எனக்குலாம் யாராவது வராங்க அப்படின்னா நம்மள மாதிரி யாராவது குடிப்பாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போனதுங்க டக்குன்னு நம்ம உடம்பு அதான் வச்சு கும்பிட்டுருக்காங்க. போயிட்டு நீங்க இதுவரையும் உடச்சி இதயத்துமே வச்சா கூட அப்படியே முளைஞ்சிங்க. இந்த செடியோட மட்டும் அப்படி பாறை மேலே பூச்செடிங்க, அதுவும் அடிக்கிற வெயில் இன்னும் இன்னைக்கெல்லாம் என்ன டிகிரி அடிக்குதுன்னே தெரில. வெயில் ஆரம்பிச்சிருக்கு, அதெல்லாம் பூ முளைக்குதுங்க. அது மோந்து பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இல்லை இது இதுதான் கோவில், இது வந்து எல்லா கோவில்களுமே வைக்கக்கூடிய ஒரு இது. ஊரில் இருக்கிற பிரச்சனை இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் டவர் மட்டும் இல்லை. இந்த டவர், அந்த டவர் தான் மொத்தம் இதுக்குமா? உள்ள வந்தோடனே ஃபிளைட் மோட்ல போட்ட மாதிரி 2 டவர் ஆஃப் ஆயிடுச்சு எங்களுக்கு. மோட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா மழை வரும். கிட்டத்தட்ட எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எப்படி பார்த்தீங்கிறத சொல்லுங்கள். எப்பவும் போல் ரொம்ப மகிழ்ச்சிங்க. எப்படின்னா உள்ளே வந்து பாருங்கள், இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. வரும்போது இவ்வளோ தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கே குறைஞ்சிருமோன்ட்டு. ஏன்னா எடுத்துகிட்டு ஏற முடியாது. ஏறின பாதையை பார்த்தீங்கல்ல, நண்பர்கள் இருந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிடுச்சுங்க. இப்போ வேறு பாதை கிடையாது, வந்த பாதையிலே வா. அதே தான். ஏன்னா இந்த செயினை பிடிச்சி இறங்குறது இதாக இருக்குப்பா. இது மட்டும் ஏறுறது தானே ஈஸியா? பாறைலாம் அப்போ தான் உடச்சிருப்பாங்க தேவைக்காக. இதெல்லாம் அப்போ உடச்சிக்கப்பட்டது.
ஆமாம் அந்த பாதை எப்படி இருந்தாச்சு. அந்த தூரம் பிடிச்சதான் இந்த அலரி பூவா அவ்வளோ இருக்குங்க ஃபுல்லாகவே. சுற்றிங்க பாருங்க எப்படி காய்க்குது. நம்மளே வாசனை அப்படி இருக்குங்க. எப்படி இருக்கணும் போகிறது வந்து ஈஸியாக வந்தாச்சு. திரும்ப போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போனீங்கன்னு இப்படி குறுக்க போகலான்னு பார்த்தா முடியல. அதான் கோட்டையில் சாதாரணமாக போயிட முடியாது. நீங்க ஒரு வழி உருவாக்குங்களா? என்ன ஒன்றுனா செருப்பு போடலாம். வந்தாச்சுங்க வாங்க. அவ்வளோதாங்க புதிய வழி உருவாகினது. சின்ன சின்ன தேன்லாம் இருக்காதா? அதெல்லாம் இல்லை, இருக்கும். இந்த சைடில் நிறையா இருக்கும், பார்த்து வைக்கணும். இந்த இடத்துல மலைப்பாம்பு இருக்கு. எவ்வளோ பிரச்சனை இருக்கு? மலைப்பாம்பு எப்போ பிடிச்சிங்க? போனா என்ன செய்யுதா இந்த கொடியை? மலைப்பாம்பு எப்போ பிடிச்சிங்க கடைசியா? லாஸ்ட்டு யாரும் பிடிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்றீங்களா? பார்க்கறதாலும் சரி. ஏய் அந்த சீக்கிரம் மட்டும் மாட்டாதீங்க. சரி மச்சான், முள்ளுக்குள்ள கொண்டு வெளியே மட்டும் பேர் சொல்லு. இருக்கா? ஐயோ இதுக்காகவே இங்கே வந்திருக்கோம் போலங்க. தண்ணியை பாருங்க. இந்த முள் இருக்கு பார்த்தோம். இந்த தண்ணியை பார்த்துட்டானே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்குதுங்கிறது மலைப்பாம்பு. கீழே வந்து பள்ளம் அங்கே ஒரு பள்ளம் இருக்குங்களா? அதான் வந்து வேலை செய்கிறவங்களுக்காக தோண்டப்பட்டது. தண்ணி தேவை, தண்ணி தேங்கிறதுக்காக மழை இழுத்துட்டு பார்க்கணுங்க. மழை பெய்யும் போது தண்ணி வந்து அந்த காலத்தில் சேமிச்சு வைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடஞ்சி வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்கு. ஒன்றும் செய்யாமல் இருக்குது. கொட்டுங்க போக வேறு வழி வந்துட்டோம். ஓகே இதில் ஒரு பழம் இருந்துச்சு. ஆமாம் அந்த செடிக்கு அங்கே நின்று பார்த்தா கிளியர். அங்கேயும் போய் பார்த்தா கேமரா எடுத்து பாருங்கண்ணா. சரி அங்கே ஜாக்கிரதை போகலாம். அவன் பள்ளம் பார்த்து சார் சரி பண்ணாங்க. அப்புறம் இங்கே அப்படியே கல் அது பக்கத்தில் பார்த்தா ஒரு தடவை என்ன பண்ணலாம்? ஆமாம் கடற்கரை இடம் இருக்கு. இல்லை ஓட மாதிரி இருக்கு. போமா ஏறுங்க 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 மேலே. போ நீ போ நீ போ. அதுவும் எங்க ஏறி வந்தாலும் உயரமா தாங்க இருக்கு. இறங்கின மாதிரியே காணோம். குறைய மாட்டேங்குது. இந்த வந்துட்டேன். அதான் இதுல வந்து செவுரு கட்டியிருக்காங்க. மதுரை செவுரு கட்டியிருக்காங்க பாருங்க. அதோட எஜ்ஜி அதை விட்டோம் அப்படின்னா நேரா கீழே விழ வேண்டியதான். அந்த எஜ்ஜில் வந்து செவுரு கட்டியிருக்காங்கன்னா அதுவும் கருங்கல் எப்படின்னே தெரியல. கட்டுமானம் இதுக்குள்ளதான் நம்ம இறங்கி ஏறணும். இப்போ இறங்கணும் இல்லைங்களா? சுரங்கம். இதுக்குள்ளதான் இறங்கி ஏறணும். ஆனா இறங்கும் போது உள்ள மலைப்பாம்பு இருக்குன்னு சொல்லலை. இறங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஷாக் ஆயிட்டு. அதான் இது அதான் வனப்பகுதிங்கிறது கரெக்டா இருக்கு. எல்லா வகையான உயிரினமும் இருக்கு.
மலைப்பாம்பு பாருங்க. இப்போ நம்ம வந்த பாதையா அது? இப்போ அங்க நீங்க போயிட்டு கார் திருப்பிட்டு வந்தீங்க அந்த பாதை. இவ்வளவு பெரிய பாம்பு பாருங்க, எவ்வளவு பெரிய பாம்பு, மலைப்பாம்பு. அதுல பாதி பாதிதான் இருக்கு, பாதி தான் இருக்கு. பாதியே இவ்வளவு. அதான் சுத்திச்சுன்னா அவ்வளவுதான், காலை சுத்திக்கிட்டு. யோசிச்சு பாரு, நீ ஏறுறப்ப கீழே அதை பிடிச்சிருக்குமா மேல நாங்க பிடிச்சிருக்கோம். உள்ளெல்லாம் சேஃப் தான். பார்த்து பார்த்து எப்படி அப்படியே இது மாதிரி வந்துடுறேன். அப்படியே பிடிச்சிக்க. கொஞ்சம் தவறுனாலும் அதில் கீழே போய் விழ வேண்டியதாங்க. இல்லை தெரியும். ஓகேவா, இப்படியே தான் வந்தோமோ? ஏதாவது வழியோ இறங்குறத வழி? ஒரு டைம் இருந்து இடமே தீவிர எங்க பத்து. ஆமா, படிக்க எப்படி இங்கே வந்து காட்டு பண்ணி ஏறும்? அந்த பக்கம் வெளியே ஒரு அளவுக்கு ஏற மாதிரி இருக்கு. என்ன மிருகம் தான் இங்க இல்ல, எல்லாமே இருக்க முடியாது இருக்கு. இங்கன்னா இல்லைன்னா சிங்கம், புலி அதை தவிர்த்து எல்லாமே இருக்கு. சித்த ஃபுல்லா என் கொல்லிக்கு வர அன்பு கூப்பிட்டேன். எப்படி ஒரு 20 அடிக்கு படிக்கட்டு இல்லாமல் இருந்துச்சு? இல்லை ஜி, அப்போ வந்து சங்கு இருந்துச்சு, பெரிய சங்கு. ஈஸியாக யாரும் ஏறக்கூடாதுன்னு யாரும் பார்த்து போனால் கலராக இருக்குது, நிறையா இருக்குது. அந்த சேம் என்ன சொன்னல, அது மீன் கொடுக்குதுச்சு. மீனா? மீன் 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 எதுல கீழே சொன்னல, கீழே அது மீன் கொடுக்குது. செம டேஸ்ட். மீனா? மீன் டேஸ்ட்டாக இருக்குமா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து ஒரு 5-6 வருஷம் 4 குழந்தை அது மாதிரி சொல்லுவாங்க. மீன் பிடிக்கிட்டு வந்தாங்கன்னா மீன் பிடிக்கணும், மேலே வந்து கல் விழுகுமா அதில். அப்போ மீன் பிடிக்கும் பயந்து ஓடிடுவாங்களாம். பேக் வச்சு நான் தருகிறேன் புடிச்சா கூட உஷாரா இறங்க, டைட்டாக பிடிச்சி இறங்க. ஆமாம், கம்மி ஹீட்டாக இருக்குது. ஆமாம், அதனால நீ இறங்கிரு ஃபஸ்ட்டு. அது மிஸ் ஆகலாம். அடுத்தது என்னன்னு பாருங்க. கீழே பாறைதான் டைட்டாக பிடிச்சிங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தைரியமா போங்க ஜி, ஒன்றும் அது அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன். இதுவரையும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் தான் பாத்துரா. என்ன பண்ற? நீங்க பாதியில இருந்தே வாங்க வாங்க. மெல்ல அதான் மெல்ல 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 அதுதான் சொல்றேன். அந்த சைடு மட்டும் அவ்வளவுதான். உயிர் போய் உயிர் வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி. மாப்பிள்ள இப்ப சருக்கு இருக்க விட்டுதான் முடிஞ்சு போச்சு. பார்த்து வா, ஒன்றும் ஆகாது வா. சின்ன வயசுல டாப் தான் என்ன பண்ணுவார் அது மாதிரி வா. கையில் தான் இருக்கணும். கையில இருக்கு. ஏய் ஒன்னும் ஆகாது வா. மரத்துல நம்பிக்கை இருக்குதா ஜி? டேர் கட்டி இருந்தா கூட ஆறாத வாங்க ஜி. சரி இங்க பாரு. அவர் எங்க வரதே காசு. அவ்வளவுதான்.
கை தான் வலிக்கும், பாக்கி எப்படி நல்லா இருக்கு. வேற இது வேற செயின் ஏறுறது வேற. கையெல்லாம் அப்படியே ராவிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம். கொஞ்சம் எங்கேயாவது தவறுனா கூட நேராக கீழே தாங்க போகலாம். ஏன்னா பிடிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லைங்க, காஞ்ச பிள்ளை தவிர. ஏறுறது எவ்வளோ ரிஸ்க். அப்பா என்னடா பிடிச்சிருக்கு, போறப்ப கூட தெரியல. எப்படி வந்தது? இப்படி தானே வந்தது. ஏன் போகவே முடியல, நாங்கள் இதில் தான் வந்தோமோன்னு. இல்லை இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல. பாருங்க எந்த பாறையும் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே தள்ளோம் கீழே. ஆமாம் ஆமாம் சரி, சறுக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ சைடாப்பில் சைடாக வச்சா தானே சறுக்குது. வந்துட்டு வட்டேன், பொறுமையாக வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையாக வரேன். நீ விழுந்தா என்ன தாண்டி தான் போகணும். சேர்த்து இழுத்துருப்பேன். அதான் எல்லாம் பார்த்தாச்சு. அந்த தேனியை போய் கிட்ட பார்த்துக்கணும் ஒரு ஆசை, போக முடியாது. தேனி எனக்கு வயிற்ற ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கு. ஏய் சறுக்கு சும்மா சும்மா போ, அப்படியே அப்படி பத்தி பத்தியா அந்த படியில கால வச்சு போ. அப்படியே அப்படிதான் இருக்கு. உட்காந்து சறுக்கு ஜாலியா இருக்கு. அப்படியே ஸ்லைடர் மாதிரி போக வேண்டியதுதான். அந்த சைடா கூழு குடிச்சேன், கம்மங்கூழு. காத்து நீங்க சொல்ற மாதிரி அப்படியே தள்ளுது தலைவர. நம்ம எதுல ஏறிட்டு வந்தாலும் காட்டும். மச்சான் ஒரு நிமிஷம் திருப்பி அதுலதாங்க ஏறிட்டு வந்தது. வீடியோ பார்த்துட்டு யாரும் தனியாக இங்கே வர வேண்டாம். எப்பவும் போல நம்மளை இங்க அழைச்ச நபர் வந்து வெளியூர்ல வேலை பார்க்குறாரு. நல்ல வேலை இங்க சுத்திக்கிட்டு கேட்டதுனால உள்ளூர்காரங்க தனியா போட்டு போறேன்னு கூட வந்து தனியா வந்திருந்தோன்னா கண்டிப்பா விபரீதம் கண்டிப்பா நடந்திருக்கும். அதனால யாரும் தனியா இங்க முயற்சி பண்ணாரு. சிவன் இருப்பாருன்னு ஏற்பனா, ஆனால் பெருமாள் இருந்தார். அவரை தரிசித்தாச்சு. பெருமாளுக்கான ஒரு கோவிலாக இது இருந்திருக்கும். அந்த இடம் கோட்டையோட கொண்ட கோவில் இருந்திருக்கு. அதில் எந்த விதமான ஒரு அமைப்பும் இது சந்தேகமும் இல்லை. பார்த்து எங்க அங்க எஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கீங்க? தேனி பார்க்கணும், கிட்ட போய் பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு அந்த இல்ல சும்மா இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரியும். இங்க இருங்க, பாறைகள் இங்க இருந்து தான் உடைச்சு இப்படி போயிருக்குமோ? இல்ல இருக்குங்க, கீழே இருக்கிற பாறை இங்க இருந்தா போயிருக்கும். உடைச்சிருக்கு, அந்த பாறைலாம் உடைஞ்சது. அந்த காலத்துல ரெண்டா பிளந்திருப்பாங்க இல்லையா, இது உடைக்கப்பட்டிருக்கு இந்த பாறைலாம். இருக்கலாம். கீழே கிடக்கிற பாறை ஏதுன்னு எனக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? இந்த ஒரு பாறை, இந்த பெருசு ஒன்று இருக்கு. இதை விட பெருசு அண்டான்னு சொல்லுவாங்க. அதாங்க இப்ப அப்படி உருண்டு போவோம் இல்லைங்களா, அங்க பாருங்க ரெண்டா பிளந்து அங்கெல்லாம் கிடக்கு பாருங்க. தெரியலாது இல்ல, அந்த காலத்துல உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு பகுதியை உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி உடைச்சது. செங்குத்தா ஆக்கிட்டாங்க, ஏறி வரக்கூடாதுங்க. ஏனி இருக்கிற பகுதிங்க கம்மி. எவ்வளோ இருக்குமா?
அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் ஆடைகளில் ஒரு சில ஆடைகளில் இல்லை, ஒரு சில ஆடைகளில் இருக்குது. கழுகோட கூடு இருக்குங்க, தெரியுதா உங்களுக்கு? கழுகோட கூடு அதுதான். அந்த மாதிரி மலையில் அந்த ஒரு இதில் கட்டியிருக்கு பாரு. அது ஃபுல்லாகவே தேனி இருந்தது தான். அதுக்கு கீழே தாங்க ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, கிணறு மாதிரி அமைப்பில். அந்த பாறை அங்கேருந்து வெட்டியிருக்காங்க, வெட்டி உடச்சி கீழே தள்ளியிருக்கிறாங்க. கல்லணனோட பாறைகள் தான் இன்றைக்கி அவ்வளோ பெருசு. ஏன்னா செங்குத்தாக்கியிருக்காங்க, மேலே யாரும் வரக்கூடாது. ஒரு வேளை பொன்பொருள் வச்சுருக்கலாம் அந்த இடத்துல. நம்ம எங்கே போகணுங்கிறத பாருங்க, வீடு எங்கே தெரியுது பாருங்க. ஒரு வழியாக மிகப்பெரிய ஒரு பயணம்னே சொல்லலாம். இது மேலே ஏறுவோம் இறங்குவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இறைவனையும் பார்க்க நேர்ந்துச்சு. பெருமாள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்போம். எவ்வளவோ புடைப்பு சிற்பங்கள் வந்து மேலே இருக்குது. இன்னமும் எவ்வளவோ கற்கள் மேலே கற்கள் வந்து புதைஞ்சிருக்கு. வற்றாத நீர் இருக்குது, சூரிய வெளிச்சம் படாத நீர் இருக்குது, பாறைக்குள்ளே மரம் முளைச்சிருக்கு. எவ்வளோ தேனி பாருங்கள், பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரியான அமைப்பு நம்மளாம் டிவியில் வேறு இடங்களில் இருக்கிறத பார்த்ததோடு சரி, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நின்று கூட பேச முடியல, அவ்வளோ ஒரு சூடில் வெறுங்காலோட கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையேறின பயணம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை ஒரு அதாவது செக் பண்ணுற விதமாக இருந்ததுன்னே சொல்லிடுறோம். உடல் ஆரோக்கியத்தை பரிசோதித்ததில் ஓகே, நான் நல்லா இருக்கேன். நீடா எனக்கு ரொம்ப அதை செய்யணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. ஏறினதுக்கு அப்புறம் தான் மலைப்பாம்பு இருக்குது, சிறுத்தை இருக்குது, இன்னும் இதுக்கு மேலே காட்டுப்பன்றி இருக்குது அப்படின்னோடனே ஆச்சரியம். ஏன்னா நம்மளாம் இதெல்லாம் டிவியில் பார்க்குறதால. சரிங்களா, பார்ப்போம். ரொம்ப நன்றி. இந்த காணொலி எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள். நம்மளை இந்த ஊரில் வழிகாட்டின அந்த அன்புக்கும் ரஞ்சித் ப்ரோவுக்கும் நன்றி சொல்லிடுங்க. நன்றி.